கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் என் டைம் லேபர்ஸ் ஊழியத்தின் சார்பாக பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் தினம் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகத்து வரக்கூடியது பெண்ணியம் அப்படின்ற ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு வந்து நம்மளுக்கு ஞாபகத்து வரும். இந்த பெண்ணியம் அப்படின்ற அமைப்பு வந்து 19வது நூற்றாண்டிலேயே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்திய தேசத்திலே, இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்திய தேசத்துல பெண்ணியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பெண்ணியத்துடைய பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்ப நாட்கள்ல வந்து இதோடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, சம உரிமை அப்படின்ட்டு ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களுக்கும் ஒரு சம உரிமை வேணும். அது மாதிரி பெண்களுடைய விடுதலை, இனப்பெருக்க உரிமை, நான் வந்து குழந்தை பெத்துக்கிறது என்னுடைய உரிமை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இருந்துச்சு. அது மாதிரி குடும்ப வன்முறையா இருக்கட்டும், மகப்பேறு விடுப்பு, சம ஊதியம், பெண்களுடைய வாக்குரிமை, இப்படி எல்லா விஷயத்திலயும் வந்து பெண்கள் வந்து முக்கியப்படுத்தப்படணும். ஏன்னா இது எல்லாமே இல்லாம தான் இருந்துச்சு. சம உரிமை கிடையாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஸோ 19th செஞ்சுரியிலேயே வந்து இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து இது தேவைப்பட்டிருக்கலாம். அந்த டைம்ல வந்து ஒரு வேளை பெண்கள் வந்து கன்சீவா இருந்தாலும் அவங்க வேலை பார்க்கணும். குழந்தை பெத்தாலும் குழந்தை பெக்கிறதுக்கு 1 வாரம் 2 வாரம் லீவ் விட்டுருப்பாங்களா இருக்கும். இல்லைன்னா அது கூட விடாம அவங்க வந்து குழந்தை பெத்த உடனே திரும்பியும் வேலை பார்க்கறதுக்கு வரணும் அப்படின்ட்டு கொடுமைப்படுத்தப்பட்டிருந்திருக்கலாம். அதனால அவங்க வந்து இந்த பெண்ணியவாதிகள் எல்லாம் சேர்ந்து இதை வந்து இதுக்கு விரோதமா போராடணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு இதோட பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அன்னைக்கே கூட சரிதான். பட் இன்னைக்கு வந்து நம்ம கம்பேர் டு பைபிள், நம்ம பைபிளோட சேர்த்து பார்த்தாலும் சரி, இல்ல இந்த ஜெனரேஷன்ல அது 19th செஞ்சுரியில ஸ்டார்ட் பண்ணி இந்த 21st செஞ்சுரியில நம்மளுக்கு வந்து இது தேவைதானா? இது வந்து அவசியமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2மே கொஞ்சம் முரண்பட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து எதுக்காகலாம் போராடினாங்க? சம உரிமைக்காக போராடினாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஒரு நாள் மாத்தி ஒரு நாள் அவங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஆண் வேலை பார்க்கிறாரு வீட்டு வேலைய, இன்னொரு நாள் பெண் வேலை பார்க்கறாங்க. ஒரு நாள் வந்து இவங்க செய்றாங்க, இன்னொரு நாள் அவங்க செய்றாங்கன்ட்டு இன்னைக்கு சம உரிமை குடும்பத்திலேயே வந்துருச்சு. பெண்களுடைய விடுதலை வந்துருச்சு. அவங்க இஷ்டத்துக்கு வெளிய போறாங்க. இன்னைக்கு 12 மணிக்கு கூட வெளிய வேலைக்கு போயிட்டு வரக்கூடியவங்க, இல்ல சும்மா வந்து ஊர் சுத்தக்கூடிய பெண்கள வந்து நைட் டைம்ல கூட நீங்க பார்க்க முடியும். அதே மாரி இனப்பெருக்க உரிமை. இன்னைக்கு நெறைய பேர் வந்து அவங்களா குடும்பமா டிசைட் பண்ணிக்கிறாங்க. அ கொ ப கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஆனாலும் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமேட்டு குழந்தை பெத்துக்கலாம். அவசரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த உரிமைய எடுத்துக்கிட்டாங்க. மகப்பேறு விடுப்பு இன்னைக்கு நெறைய கம்பெனிஸ்ல குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகுது அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு 6 மாசம் லீவ் வந்து இன்னைக்கு நெறைய பேர் குடுக்குறாங்க. நெறைய கம்பெனிஸ் வந்து செய்யப்படுது. அதே மாரி சம ஊதியமும் இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு ஈவன் ஆண்களுக்க விட அதிகமா பெண்கள் சம்பளம் வாங்கக்கூடிய பார்ட் கூட நெறைய இடங்கள்ல இருக்குது. அது மாரி பெண்களுடைய வாக்குரிமை இன்னைக்கு எல்லா நாடுகள்லயும் வந்திருக்குது. சோ இந்த மாதிரியான எல்லா காரியங்களுமே இந்தியாவுல செயல்படுத்தப்பட்டுருச்சு. மற்ற நாடுகள பத்தி தெரியல. ஆனா இந்தியாவுல எல்லாமே செயல்படுத்தப்பட்டுருச்சு. அதனால இன்னைக்கு தேதிக்கு பெண்ணியம் தேவையா அப்படின்னு கேட்டாக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி பிப்ளிக்கலா பார்த்தீங்க அப்படின்னா, பெண்ணியமே தேவையில்லை அப்படின்னு தான் பிப்ளிக்கலா சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்றாரு. ஏற்று துணை அப்படின்றது எனக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் மேல ஒரு சின்ன ஒரு ஒரு கஷ்டம், ஒரு வருத்தம் இதுதான். ஏன் அப்படின்னா, அங்க இருந்து சரியா அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாம விட்டுட்டாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து இங்கிலீஷ்ல போடப்பட்டது ஹெல்ப்பர் அப்படின்ட்டு. இந்த ஏற்று துணை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் வந்து ஹெல்ப்பர் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. ஒரு சில இடங்கள்ல கரஸ்பாண்டிங், ஒரு சில கம்பெனியன் போட்டிருந்தாலும் மெஜாரிட்டி ஒரு 80% டிரான்ஸ்லேஷன்ல வந்து ஹெல்ப்பர் அப்படின்னு தான் போட்டு ஒரு துணையா அவங்க ஒரு சப்போர்ட்டா வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்க வந்து எஸ்தர் 1வது அதிகாரம் 22வது வசனம் படிச்சு பாத்தீங்க அப்படின்னா தெரியும். எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியா இருக்க வேண்டும் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. அப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு குடும்பத்துக்கு ஹெட் வந்து கணவன் தான். அதுக்கப்புறமேட்டு தான் மனைவியோட பார்ட் வருது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12ல இருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலா இருக்க வேண்டும். என்னத்தினாலே முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறலுக்கு உட்பட்டாள் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. அதனால இங்க வந்து கணவனுக்கு மேல அத்தாரிட்டி எடுக்கிறதுக்கு, ஒரு ஆளுகை செய்யறதுக்கு, கணவனை வந்து இது பண்றதுக்கு, கணவனுக்கு மேல அதிகாரம் செலுத்துறதுக்கு உரிமை கொடுக்கப்படலன்னு சொல்லுது. இத கேட்கும்பொழுது உங்களுக்கு வந்து 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரலாம். அந்த இதுல வந்து இப்படி சொல்லலையே. புருஷனுக்கு வந்து மனைவி தானே அதிகாரின்னு சொல்லப்பட்டிருக்குது. மனைவிக்கு வந்து புருஷன் தானே அதிகாரி சொல்லப்பட்டிருக்கு. வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா முந்தின வசனம், பிந்தின வசனம் படிச்சு பார்க்கும்போது பிசிக்கலா சொல்லப்பட்டிருக்குது. பிசிக்கல் சரீரத்திற்கு மனைவி தான் அதிகாரி அப்படின்னு. பட் இங்க வந்து ஆளுமையை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதிகாரத்தை அத்தாரிட்டியை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அத்தாரிட்டி பத்தி சொல்லப்படும் பொழுது இங்க வந்து அத்தாரிட்டியா பாத்தீங்க அப்படின்னா, ஆண் தான் வந்து ஒரு குடும்பத்துக்கான ஒரு அத்தாரிட்டி அப்படின்ட்டு. அப்ப இந்த எல்லா இடங்கள்லயுமே வந்து ஆணை முன்னிலைப்படுத்தி, ஆணை முக்கியப்படுத்தி ஆண் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஆண் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து அந்த இடத்துல ஈக்குவலா பெண்ணை கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா
எபேசியர்ல வந்து வசனம் சொல்லுது, நீங்க வந்து 2 குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது எப்படிங்க இருக்கணும் அப்படின்ட்டு எபேசியர் சொல்லப்பட்டது. எபேசியர்ல வந்து கணவனுக்கு சொல்லும்பொழுது, கணவனே உங்களுடைய மனைவிய வந்து நேசிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு, மனைவி கிட்ட வந்து சொல்றாங்க பாருங்க. 22வது வசனம். எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு நீங்க எப்படி கீழ்ப்படிறீங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி கீழ்ப்படிறீங்களோ, அதே மாரி நீங்க வந்து புருஷருக்கும் கீழ்ப்படிங்கன்னு சொல்லிட்டு, அ புருஷர்கள் சொல்றாங்க, "உன் மனைவிகளில் அன்பு கூருங்கள்" அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்த அன்பு கூர்றதுக்கும், கீழ்ப்படிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அன்பு கூர்றது அப்படின்னாக்க, நான் வந்து என் மனைவி மேல அன்பு கூர்றேன் அப்படிங்கும்போது, அவங்க திரும்ப அன்பு கூறலாம். மாறி, மாறி அன்பா இருந்துக்கலாம். ஆனா கீழ்ப்படிறது அப்படிங்கும்போது ஒருத்தர் மட்டும் தான் செய்ய முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும், ஒரு டீச்சரும் இருக்கிறாங்க. இல்ல ஒரு குருவும், சிஷ்யனும் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பார்ட் வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து சிஷ்யன் வந்து குருவுக்கு வந்து கீழ்ப்படிறாரு. கீழ்ப்படியும்போது திரும்ப இவரு கீழ்ப்படியணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு டைம் ஒரு இதுதான். இப்ப யாரு கீழ்ப்படிறாங்களோ அவ்வளவுதான். யாராவது ஒருத்தர் தான் கீழ்ப்படிய முடியும். கீழ்ப்படிதல பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் தான். இவங்க கீழ்ப்படிஞ்சாக்கி அவங்க ஹெட்டா இருக்கலாம். அவங்க கீழ்ப்படிஞ்சா இவங்க ஹெட்டா இருக்கலாம். அவ்வளவுதான். யாராவது ஒருத்தங்க தான் கீழ்ப்படிய முடியும். ஆனா அன்பு காட்டுறது அப்படி கிடையாது. 2 பேருமே செய்யணும். இவங்களும் அன்பு காட்டலாம், அவங்களும் அன்பு காட்டலாம். கிவ் அண்ட் டேக் பாலிசி மாரி. கீழ்ப்படிதல் கிவ் அண்ட் டேக் பாலிசி கிடையாது. ஒருத்தர் தான் பண்றது. அப்போ இந்த ஒருத்தர் யாரு அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்ப இங்க மனைவி தான் கீழ்ப்படியணும். அப்ப திரும்ப கணவன் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டது எல்லாத்தையுமே நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, வசனம் வந்து ஆண்களை தான் முன்னிலைப்படுத்துது. ஆண் தான் ஹெட், ஆண் தான் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும் பொழுது, இந்த பெண்ணியம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல செயல்படுத்த முடியாது. சம உரிமை அப்படின்றது இந்த இடத்துல வந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா வசனம் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு ஆண் தான் ஆணுக்காக தான் பெண் உருவாக்கப்பட்டாள். ஆண் தான் தலை அப்படின்ட்டு. அங்க இருக்கும்போது சம உரிமை இங்க கிளைம் பண்ண முடியாது. அது மாரி பெண்களின் விடுதலை, பெண்கள் சுதந்திரமா போறத வந்து அனுமதிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே சொல்லப்பட்டது. பெண்கள் ஒரு பொருத்தனை பண்ணா, ஒண்ணு கணவனார் அதை தடுத்து நிறுத்தலாம். இல்லன்னா தகப்பனார் அதை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ட்டு. அப்ப பெண்களுடைய அத்தாரிட்டி, பெண்களுடைய ஆளுமை அப்படின்றது வந்து கணவன் கையிலயும், தகப்பன் கையிலயும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இனப்பெருக்க உரிமையும் இங்க வந்து ஆண் தலை, ஆண் தான் டிசிஷன் மேக்கர் அப்படிங்கும்பொழுது, ஆண் தான் வந்து டிசைட் பண்ண முடியும். உனக்கு குழந்தை வேணுமா? இல்லையா? அப்படின்றது. அதே மாரி மகப்பேறு அதெல்லாம் வந்து வேலைகள் சார்ந்ததுனால அத விட்டுறலாம். பட் ஃபர்ஸ்ட் இந்த காரியங்கள் எல்லாமே வந்து எனக்கு வந்து பெண்ணியம் அப்படின்றது வந்து வேதத்தின்படி தவறு. வேதத்தின்படி இது அவசியம் இல்லை அப்படின்றது வந்து வேதமும் சொல்லுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனும், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில இருக்கக்கூடிய காரியங்களும் இன்னைக்கு வந்து பெண்ணியத்த வந்து முக்கியப்படுத்துறது கிடையாது. ஆனா இன்னைக்கு நெறைய பெண்கள் பெண்ணியத்த முக்கியப்படுத்துறாங்களே. ஈவன் ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட பெண்ணியத்த முக்கியப்படுத்திட்டு இருக்கிறாங்களே. ஒரு சகோதரி சபைக்கு போறவங்க, ஊழியம் பண்றவங்க அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா வேதம் சொல்லுது, கணவன் வந்து அன்பு காட்டணும் அப்படின்ட்டு. அதனால நீங்க அன்பு காட்டுனா மட்டும் நீங்க வந்து கீழ்ப்படிஞ்சா போதும். அப்படின்னு அவங்க வந்து ஒரு போதனைய சொல்றாங்க. ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இதே வேதம் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. 1 பேதுரு 3வது அதிகாரத்துல சொல்லும்போது சொல்றாங்க, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, போதனையின்றிய மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் அப்படின்ட்டு. அப்போ இங்க வந்து நீங்க அன்பு காட்டினாதான் கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் இருந்துச்சு அப்படின்னா, கடைசி வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. ஆனால் இங்க வசனம் சொல்லுது, அவன் கீழ்ப்படியாதவனா இருந்தாலும், விசுவாசிக்காதவனா இருந்தாலும், உங்களுடைய கீழ்ப்படிதல், நீங்க கீழ்ப்படிஞ்சு கீழ்ப்படிஞ்சு அவங்கள வந்து நீங்க ஆதாயப்படுத்த முடியும். அதனால நீங்க வந்து கீழ்ப்படிதல கன்டின்யூ பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து மனைவிக்கு வந்து இங்க ஆலோசனை சொல்லப்படுதே தவிர, மற்றபடி வந்து நீங்க அன்பு காட்டினா தான் கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு காரியம் இங்க சொல்லப்படவே இல்ல. சோ இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பெண்களா இருக்கக்கூடியவர்கள், இந்த பெண்ணியம் அப்படின்ற கான்செப்ட்ல இருந்து கொஞ்சம் வெளிய வந்தா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா பெண்ணியம் தோன்றினதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கலாம். அந்த காலத்துல பெண்கள் அடக்குமுறைக்கு உள்ளானாங்க. அவங்களுக்கு விடுதலை இல்ல. அவங்க வந்து ஒரு மாதிரியா ரொம்ப நசுக்கப்பட்டார்கள். குடிச்சிட்டு வந்து அடிக்கக்கூடியவர்கள் இருந்தாங்க. உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற காரியங்கள் இருந்துச்சு. இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் இருந்ததுனால, இதெல்லாம் செஞ்சோம். கரெக்ட் தான். அன்னைக்கு பெண்ணியம் தேவைப்பட்டிருந்திருக்கலாம், உலக பிரகாரமாக. ஆனால் இன்னைக்கு வந்து பெண்ணியம் தேவைப்படல. அப்படி இருக்கும் பொழுது, நல்லா வாழக்கூடிய குடும்பங்கள் இன்னைக்கு பெண்ணியம் என்ன பண்ணுதுன்னா, ரீசென்ட்டா ஒரு ஷோ பார்த்தேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஷோல வந்து அவங்க சொல்றது ஒரு பெண் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. என் கணவனாருக்கு நான் எல்லா உபசரிப்பும் செய்றேன். என் கணவனாருக்கு நான் வந்து டீ போட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாருன்னா, நானும் பக்கத்திலேயே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவருக்கு டீ கேட்டாருன்னா டீ போட்டு குடுப்பேன். சாப்பாடு செஞ்சு குடுப்பேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் பக்கத்திலேயே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். முடிச்ச உடனே அவரு சொல்லுவாரு, "சூப்பர்மா! நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டோம்" அப்படின்னு சொல்லுவாரு. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே ஆப்போசிட்ல இருந்து பெண்ணியவாதிகள் பேசுறாங்க. "நீங்க அடிமைத்தனத்துல ஆனந்தம் காண்கிறீர்கள்" அப்படின்ட்டு. ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு குடும்பம், ஹேப்பியஸ்ட் குடும்பத்த பார்த்து, நீங்க வந்து அடிமைத்தனத்துல ஆனந்தம் காண்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி இருக்கும்? சோ இன்றைக்கும் கூட இந்த பெண்ணியவாதிகள், பெண்ணியம் அப்படின்ற ஒரு காரியம் வந்து இதத்தான் செய்யுது. ஒரு வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு சகோதரி என்ட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்டாங்க.
ஆனா பெண்கள் வந்து சுதந்திரமா இருக்கலாம்ல. பெண்கள் வந்து தன்னுடைய விருப்பப்படி இருக்கலாம்ல. ஒரு குழந்தை பெத்துக்கிறது வந்து அவங்களுடைய பாடி தானே, அவங்களுடைய உரிமை தானே. அது எப்படி நம்ம வந்து விட்டுக் குடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கிறிஸ்தவ பெண், வசனத்த பின்பற்றக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பெண் கேட்டாங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆண்டவர் வந்து உருவாக்கும் பொழுதே, "நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்" அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். அப்ப பலுகி பெருகுறது தான் நம்முடைய டாஸ்க். என்னுடைய கான்செப்ட்டே பலுகி பெருகுறது தான். அப்படி இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இருந்தாலும் 10 வருஷம் தள்ளி போட்டு அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லுது. பலுகி பெருகுறத நான் எப்படி தடைப்படுத்த முடியும்? நான் அத எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? அப்படின்ற ஒரு உணர்வு நம்மளுக்கு இருக்கணுமே. இதான் பேசிக் கான்செப்ட். ஆனாலும் இது நெறைய பேருக்கு புரியாமலே இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. சோ இந்த பெண்ணியம் வந்து அன்னைக்கு தேவைப்பட்டிருந்தாலும், இன்னைக்கு அது தேவைப்படல. ஆனாலும் இன்னைக்கு நெறைய பேர் வந்து அத பிடிச்சுட்டு அந்த பெண்ணியத்தையே அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நெறைய கொடுமைகள் நடந்துட்டு இருக்குது. இந்த பாலியல் வன்கொடுமைகள்லாம் என்னைக்கு நடக்குது? எப்ப நடக்குது? அப்படின்னு கேட்டா ஆல்மோஸ்ட் நைட் டைம்ல தான். அப்ப இந்த நைட் டைம்ல பெண்களுக்கு சுதந்திரம் குடுத்திருக்காங்க. நீங்க பெண்கள், பெண்ணியவாதிகள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி குடுத்திருக்காங்க. அப்ப பெண்கள் வந்து எந்த டைம்னாலும் வெளிய போலாம். ஏன் ஆண்கள் போறாங்கல்ல. என் பெண்கள் எப்பனாலும் பப்புக்கு போலாம். ஏன் ஆண்கள் போறாங்கல்ல. குடிக்கலாம். ஏன் ஆண்கள் குடிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாத்துக்குமே சம உரிமை வாங்கிட்டதுனால இன்னைக்கு நெறைய பாலியல் வன்கொடுமைகள் நைட் டைம்ல நடக்குது. ஏன் அப்டின்னா, நைட் டைம்ல பெண்களுக்கு ஒரு சுதந்திரத்த கேட்டு வாங்கி, நைட் டைம்ல அவங்க வெளிய போயிட்டு இருக்காங்க. விருப்பத்தோட செஞ்சுட்டு இருக்காங்க. ஆண்களுக்கும், பெண்களுக்கும் ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. என்ன அப்டின்னா, ஆண்கள வந்து நீங்க அபியூஸ் பண்றதுக்கு முடியாது. ஆனா பெண்கள அபியூஸ் பண்றதுக்கு முடியும். அப்டி இருக்கும் பொழுது, ஆண்கள வந்து நீங்க என்ன ஒரு 4 பேர் சேர்ந்து கடத்திட்டு போகலாம். அவன அடிக்கலாம், டார்ச்சர் பண்ணலாம். அவ்வளவுதானே தவிர, அத தாண்டி அவனுடைய கற்புங்கிறதெல்லாம் எடுத்துக்க முடியாது. பட் பெண்கள் அப்டி கிடையாது. கற்பு வந்து ஈஸியா எடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய வாழ்க்கைய வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பெண்ணியம் பேசக்கூடியவர்கள் பேசிறலாம். பெண்ணியம்ங்க அப்படிங்க, இப்படிங்கன்னு பேசி முடிச்சிடலாம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கைக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அவங்க வாழ்க்கை சீரழிக்கப்பட்டுருச்சு. வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. அதுக்கு யாரு வந்து ரெஸ்பான்சிபிள் பண்ண முடியும்? அப்படின்னா எனக்கு யாரும் வந்து ரெஸ்பான்சிபிள் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மென்ட்டே கிடையாது. சோ அப்படி இருக்கும் பொழுது, முடிஞ்ச வரைக்கும் இந்த பெண்ணியம் அப்படின்றது ஒருவேளை எனக்கு என்னுடைய தற்காப்புக்கு இருந்துக்கலாம். இன்னைக்கும் யாராவது குடிச்சிட்டு அடிக்கிறாங்கன்னாக்க, போயிட்டு நம்மளுக்கு அதுக்கு வேணா நம்ம ஒரு சொல்யூஷனா பார்த்துக்கலாமே தவிர, இத வந்து வாழ்க்கை ஃபுல்லா வச்சுக்கிட்டு நல்ல கணவனையும் வந்து நான் அடிமைப்படுத்தி தான் நடத்தணும். நல்ல அன்பா இருக்கக்கூடியவனையும் ஈக்குவாலிட்டிங்கிற பேர்ல வந்து அவள கஷ்டப்படுத்தி தான் நம்ம வந்து குடும்பத்த நடத்தணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. சோ இது ஒரு வேடிக்கையான ஒரு கதை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்ட ஒரு வேடிக்கையான ஒரு கதை. என்ன அப்படின்னா, ஒரு பூசாரி எல்லாம் சேர்ந்து குரு இருக்கிறாரு, சீஷர் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ஒரு பூனை வந்து அப்படி கிராஸ்ல போயிட்டே இருந்துச்சு. இந்த சீஷர்கள் பெருசா கவனிக்கல. அவங்க வந்து பூஜையில அந்த பொருட்கள்லாம் எடுத்து குடுத்துட்டு இருக்கிறது ரொம்ப மும்முரமா இருந்தாங்க. அந்த குரு வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்னடா போயிட்டே இருக்குதுன்ட்டு ஒரு சீஷனை பார்த்து சொன்னாரு, "டேய் அந்த பூனைய பிடிச்சு அந்த ஓரமா கெட்டு" அப்படின்னு சொன்னாரு. அவனும் அந்த பூனைய பிடிச்சு ஓரமா கெட்டி வச்சுட்டாரு. கெட்டி வச்சதுக்கு அப்புறமேட்டு பூஜை எல்லாம் முடிச்சிச்சு போயாச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேட்டு அந்த சீஷன் வந்து குருவா மாறிட்டார். ரொம்ப பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி குருவா மாறினதுக்கு அப்புறமேட்டு அவர் உட்கார்றாரு. எல்லாரும் அவருடைய சீஷர்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. பூஜை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒருத்தர் இப்ப ஒரு பூனைய புடிச்சிட்டு வந்து அந்த ஓரத்துல கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பூஜையை கன்டினியூ பண்ணாரு. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சுன்னு தெரியல. ஆனா பெண்ணியமும் இந்த மாதிரிதான். அந்த குருவுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குதேன்னு தான் அந்த பூனைய பிடிச்சு அந்த இடத்துல கட்ட சொன்னாரு. பட் ஃபியூச்சர்ல இத பார்த்தவரு, பூனைய கட்டி தான் நம்ம பூஜைய பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவரே போயிட்டு ஒரு பூனைய கட்டி வச்சுட்டு பூஜைய வந்து கன்டின்யூ பண்றாரு. சோ இதே மாதிரி தான் பெண்ணியம் வந்து ஒரு தேவைக்காக உருவாக்கப்பட்டுச்சு. தேவை முடிஞ்சிருச்சு. அது போதும். இதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய குடும்பத்த சந்தோஷமா நம்ம நடத்தலாமே. நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா பார்த்துட்டு போலாமே. அத விட்டுட்டு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய வாழ்க்கையிலயும் நடுவுல இந்த பெண்ணியத்த எடுத்துட்டு வந்துட்டு ஈக்குவாலிட்டி நான் வந்து இனிமேல் பாத்திரம் கழுவ மாட்டேன். நான் இப்படி செய்ய மாட்டேன். என் குழந்தை நான் தான் பெத்துக்குவேன். என் விருப்பப்படி தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நல்ல குடும்பத்த நம்ம சிதைக்கிறது அவசியம் இல்லாதது. சோ பெண்களா இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே வந்து இத கொஞ்சம் சிந்திக்கணும். சமாதானமா இருக்குன்னா சமாதானமா போயிடலாம். அதுக்கு நடுவுல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சமாதானத்தை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாமே. சோ முடிஞ்ச வரைக்குமே உங்களுடைய குடும்பத்த பாருங்க. குடும்பத்திற்காக தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் வேலைக்கு போறதுனால குடும்பத்தை ஸ்கிப் பண்ணிடுறோம். வேலைக்கு போறதுனால குடும்பத்தை வந்து பாத்துக்காம விட்டுறீங்க. பட் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா குடும்பம் தான். குடும்பத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு மிச்சம் நேரம் இருந்துச்சுன்னா நீங்க வேலைக்கு போகலாமே தவிர, வேலைக்கு போறதுனால என்னுடைய குடும்பத்தை பாத்துக்க முடியல அப்படின்ற ஒரு நிலை வராம பாத்துக்கோங்க. கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விசை எண்ட் டைம் லேபரர்ஸ் ஊழியத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அனைத்து பெண்களுக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறார்.